இன்றைக்கு இருக்கிற திருச்சபையும் ஆராதனை என்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறார்கள். ஆராதனை என்றால் எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க வேண்டும். மேடை கலர் லைட்டினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் ஆராதனை. அதிலையும் ஆராதனை வீரன் என்றால் ரஜினிகாந்தை போல சட்ட பட்டனை கலற்றி இருக்க வேண்டும், ஸ்டைலா முடிவெற்றி இருக்க வேண்டும், மேடையிலே நடனமாட வேண்டும். அவர்கள் தான் பெரிய ஆராதனை வீரர். இதுதான் இன்றைய சபைக்கு ஆராதனை என்றால் அவர்கள் வைத்திருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு ஆராதனை என்பதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நெறிமுறை இருக்கிறது. ஆராதனை என்றால் தேவ பயத்தோடு செய்யப்பட வேண்டியது. ஆகையினாலேதான் பரலோகத்திலே உள்ள பலமுள்ள தூதர்களும் தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய பரிசுத்தத்தின் நிலைக்கு முன்னதாக, தேவனுடைய பரிசுத்தத்தின் தன்மைக்கு முன்னதாக நிற்க பலன் இல்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார்கள். ஆனால் இன்றைய சபையிலே தேவ பயம் அற்று போயிற்று. ஆராதனை என்பது பரிசுத்த அலங்காரத்துடனே செய்யப்பட வேண்டியது. இருதயத்திலே பாவத்தையும் அசுத்தத்தையும் வைத்துக் கொண்டு உதடிலே தேவனை துதித்தால் அது வீணாராதனை.